இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் பண்ணினேன் என்னுடைய சுறுசுறுப்பான வீட்டு வேலைகளை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி வீடியோவை எதுக்கு ஷேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புதுசாக சமையல் கற்றுக்கக்கூடிய பிகினர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணமான புதுசில் புதுசாக சமையல் கட்டில் வந்திருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருப்பாங்க. அது மாதிரி சமையல் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாராவது சமைச்சு தரமாட்டாங்களா, சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கலாமே நினைக்கக்கூடியவங்க கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா நாளும் எல்லாருக்கும் யாராவது சமைச்சு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒரு சில கட்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது நமக்கு நாமே சமைச்சு சாப்பிட்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்மளோட வேலைகளை நம்ம தான் பார்த்தாகணும். அப்படி நம்மளோட வேலைகளை நம்ம எந்த சோம்பேறித்தனமும் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக பண்ணணும்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பழக்கமாகணும். அந்த பழக்க வழக்கத்தையெல்லாம் நாம தான் நம்மளோட லைஃப்பில் கொண்டு வரணும். எப்போவுமே க்ளீனாக இருக்கக்கூடிய கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கு யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். க்ளீன் மட்டும் கிடையாது, ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஆர்கனைஸ்டுன்னு சொல்லக்கூடியது நிறைய பொருட்கள் வாங்கி கிச்சன் நிறைய அடுக்கி வச்சு அழகு பார்க்குறது கிடையாது. நமக்கு தேவையான பொருட்களை நம்மளோட கிச்சனில் வச்சுருக்கணும். அதே சமயம் நல்ல சுத்தமாக இருக்கணும், எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். அதே சமயம் நம்மளோட சமையலும் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கணும். இப்போ நம்ம கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சில நேரங்களில் நம்ம கிச்சனை எவ்வளோதான் க்ளீனாக வச்சுருந்தாலும் கூட சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஈ தொல்லை, எறும்பு தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நைட்டு நம்ம தூங்க போகும்போது கிச்சனை என்னதான் நம்ம க்ளீன் பண்ணிட்டு படுத்தாலும் கூட காலையில் எழும்பி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த டிஷ்வாஷர் லிக்விடில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியோ, அப்படி இல்லைனா லைசாலில் தண்ணி மிக்ஸ் பண்ணியோ, அப்படி இல்லைனா வினிகர் தண்ணி மிக்ஸ் பண்ணியோ ஸ்ப்ரே பண்ணி இந்த கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தடவை நல்லா துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த ஈ தொல்லை, எறும்பு தொல்லையெல்லாம் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது வராது. நீட்டாக நின்று நமக்கு சமைக்க முடியும். இது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை பார்க்காம சீக்கிரமாக இந்த கிச்சன் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து வெளியேறணும்னா நம்மளோட சமையலை நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, காலையில் டிஃபன் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே மத்தியானத்துக்கான வேலையும் பார்த்துடணும். 2 வேலையும் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வேலையாக குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஒரு பர்னரில் வச்சுட்டு இன்னொரு பர்னரில் மத்தியானம் ரைஸ் வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கேன். அடுத்த வேலையை என்ன பண்ண போகிறேன்னா, டிஃபன் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி பூரியும் கடலைக்கறியும் தான். கடலைக்கறி நல்ல லூஸாக வைக்காமல் கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு 1 கப் ஊற வச்ச கொண்டக்கடலையும் அது கூட 1 கப் தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து குக்கரில் வச்சு ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ ஒரே டைமில் வெந்நீர் சூடாயிட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சோறுக்கு தேவையான தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் கடலைக்கறிக்கு தேவையான கடலையும் வெந்துட்டுருக்கு. சோறு வைக்கிறதுக்கு தேவையான அரிசி எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இந்த பக்கம் குக்கர்லேயும் 3 விசில் வந்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இனி கழுவி வச்ச அரிசியை இந்த பானையில் சேர்த்துட்டு தண்ணி அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இறக்கி தெர்மல் குக்கரில் வைக்க வேண்டியது தான். அடுத்த வேலையாக இந்த கடலைக்கறிக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்கலாம். என்னோடய கிச்சன் சிங்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருப்பேன். பெரிய பாக்ஸ் வைக்கிறது கிடையாது, ஒரு குட்டி பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் இந்த மாதிரி வெங்காயத்தோட தோல், கிச்சனில் இருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் அப்பப்போ எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். நம்ம மூடி வைக்கும்போது இந்த ஈ தொல்லை, எறும்பு தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதே போல் சின்ன பாக்ஸாக இருந்ததுனால இந்த பாக்ஸ் சீக்கிரமாக ஃபில் ஆகும். இப்படி ஃபில் ஆன உடனே நான் எடுத்து வெளியே கொண்டு கொட்டிடுவேன். இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட கிச்சனில் குப்பையும் சேராது, எந்த ஸ்மெல்லும் வராது, நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ரைஸும் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த பானையை இறக்கி நான் தெர்மல் குக்கரில் வச்சாச்சு. நம்ம டிஃபன் வேலையை முடித்த உடனே இந்த ரைஸையும் ஒரு தடவை நம்ம கொதிக்க வச்சு வடிச்செடுத்தால் போதும், ரைஸ் ரெடி ஆகிடும். இனி அடுத்த வேலையை நான் என்ன பண்ண போகிறேன்னா, பூரிக்கு தேவையான மாவு தான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கலாம். இது கடையில் இருந்து வாங்கின மாவு தான், நான் வீட்டில் ரெடி பண்ணது கிடையாது. இனி இது கூட ஒரு 1/4 கப் போல் ரவை சேர்க்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் போல் சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட பச்சை தண்ணி சேர்த்து தான் இந்த மாவை நான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இந்த சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் தண்ணி சேர்க்கும்போது மொத்தமாக தண்ணி விடாமல் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான ஒரு மாவை பிசைஞ்சு எடுத்தால் போதும். மாவை இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இனி இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இன்னும் ஒரு தடவை கூட நல்லா பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சா போதும். பூரி மாவு பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி கிடையாது. நம்ம பிசைஞ்ச உடனே பூரியை சுட்டு எடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, டக்குன்னு இந்த கிரேவியை ரெடி பண்ணிவிட்டேன். இந்த கடலைக்கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்ததாக பூரியை ஒன்றா போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். இந்த கடலைக்கறி ஆறின பிறகு இன்னும் நல்லா திக்காகிடும்,
நல்ல சூப்பர் டேஸ்டியான ஒரு கடலைக்கறி தான். இந்த ரெசிபி வந்து நம்மளோட குக்கிங் சேனலில் கண்டிப்பாக வரும். பூரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்க நம்மளோட குக்கிங் சேனலை செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு பக்கம் கடலைக்கறியை ரெடி பண்ணி இன்னொரு பக்கம் பூரியும் பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையும் பார்த்துட்டோம்னா நம்மளோட சமையல் வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த பூரிக்கு மாவு பிசையும் போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துருந்தோம். இந்த ரவை சேர்க்கும்போது இந்த பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது நம்ம பொரித்து வச்ச பிறகும் இந்த பூரி வந்து அப்படி நல்ல உப்பலாக தான் இருக்கும். அதுக்கு வேண்டியதான் நம்ம ரவை சேர்க்குறது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அப்படி சுட சுட பூரியும் இன்னொரு பக்கம் நல்ல டேஸ்டியான கடலைக்கறியும் ரெடி பண்ணியாச்சு. இந்த கடலைக்கறி கொஞ்சம் ஆறின பிறகு எப்படி திக்காக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்த கடலைக்கறி தான். இதோட ரெசிபி வேணும்னா நம்மளோட குக்கிங் சேனலில் வரும், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சதுமே இன்னொரு பக்கம் இந்த ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸையும் வடிகட்டி எடுத்துகிட்டு நான் அடுத்ததாக சாப்பிட போகிறேன். நல்ல சூடாக பூரியும் கடலைக்கறியும் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். நமக்கு எப்போவுமே வீட்டில் அடுக்கடுக்காக வேலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்காக வேலைகள் காத்துட்டே தான் இருக்கும். அதுக்காக எப்போவும் வேலை நம்ம இருக்க முடியாது. நமக்குன்னு கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஒதுக்கணும். அந்த டைமில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதே சமயம் நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம பேணணும். கரெக்டு டைமுக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வீடே ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட குடும்பமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ காலையில் எழும்பினதுலேருந்து நம்ம டிஃபன் ரெடி பண்ணி முடிக்கிறது வரைக்கும் 1-2 மணி நேரம் நம்ம கிச்சனில் நின்று வேலை பார்த்தாச்சு. அடுத்ததை நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப நேராக கிச்சனில் போய் அடுத்த வேலையை பார்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி நமக்கான டைமை இந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நமக்கான டைமை ஒதுக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணவோ, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணவோ, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவோ, அப்படி இல்லைன்னா நம்ம குளித்து ஃப்ரெஷ் ஆகி நம்மளோட வேலைகளெல்லாம் நம்ம பார்க்கவோ எடுக்கவோ செய்யலாம். இப்படி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு இந்த கால் வலி கை வலி பிரச்சனையெல்லாம் அதிகமாக வராது. ஒரே அடியாக நின்று வேலை பார்த்தா தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வரும். நல்ல ஃப்ரெஷ்ஷான புளி கிடச்சதுனால 2 கிலோ புளி வாங்கி வச்சுருந்தேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்ல வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா இந்த வண்டு பூச்சி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. நம்ம கடையிலிருந்து வாங்கக்கூடிய புதினா கீரையிலிருந்து இந்த தண்டையெல்லாம் கட் பண்ணி இதே போல் நட்டு வச்சாலே நம்மளோட வீட்டுக்கு தேவையான அளவுக்கு புதினா கீரை நம்ம வீட்டிலேருந்தே பறிச்செடுக்க முடியும். அந்த மாதிரி நட்டு வச்சு வளர்த்துனது தான் இந்த புதினா கீரை எல்லாமே. 2 சட்டியில் தான் நான் வந்து கற்றாழை நட்டு வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாமே புதினா செடி தான். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வளர்த்தக்கூடிய புதினா செடி வந்து அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கடையிலிருந்து நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக அழுகி போகும். ஆனால் நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய புதினா அப்படி கிடையாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த உடனே நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்படி புதினா செடி வளர்த்த ஆரம்பிச்சதுலேருந்து கடையிலேருந்து வாங்குறதே கிடையாது. பிரியாணியெல்லாம் வைக்கும்போது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் டிஃபன் வேலையை முடித்து சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த வேலையை நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டிய வேலை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் தொழுகைக்கான துணிகளெல்லாம் இருந்தது, இதெல்லாம் கழுவணும். நம்ம காலையில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா மத்தியானம் வேலை முடிக்கும்போது இந்த துணியும் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து காய போட்டுற வேண்டியது தான். இந்த வேலைகள் எல்லாம் நம்ம கஷ்டப்படாமல் செய்யக்கூடிய வேலைகள் தான். ஆனால் கரெக்டு டைமுக்கு நம்ம செய்துட்டோன்னா அதுக்கப்புறமா நமக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும். சரி, காலையிலே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி மீன் வந்ததுன்னா மீன் கறியும் வச்சு ஃப்ரையும் பண்ணிவிட்டு சிம்பிளாக சமையலை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் அது இன்றைக்கி முடியாது. என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு கிண்ணத்தப்பம் ஆர்டர் வந்தது. 5 பிளேட் கிண்ணத்தப்பம் சாயங்காலம் 6 மணிக்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 11:30 மணி ஆயாச்சு. இப்போவே அரிசியை ஊற வச்சாதான் எனக்கு டைமுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இன்னொரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ சம்மர் வந்ததுலேருந்து
பவர் கட்டுக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. திடீர்னு பவர் கட் ஆகி நமக்கு சமையல் வேலையை கூட டக்குன்னு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். இதில் ஆர்டர் வரும்போது கொஞ்சம் கூட டென்ஷனாக இருக்கும். இதில் கிண்ணத்தப்பத்துக்கு வேறு கிரைண்டரில் மாவு அரைக்கணும், தேங்காய் பால் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சரி பார்ப்போம்னு தான் இந்த ஆர்டர் எடுத்தேன். இன்றைக்கி முடியுதான்னு பார்ப்போம். நான் கழுவி வச்சுருந்த இந்த புதினாவை நல்லா காஞ்சாச்சு. அப்படியே எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஒரு கட்டு புதினா கிடச்சிது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டிலேயே வளர்த்து எடுக்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். பொதுவாகவே இந்த செடியெல்லாம் வளர்த்தும் போது நமக்கு மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். முன்னாடியெல்லாம் வீடை சுற்றி நிறைய பூச்செடிகளெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் வீடை சுற்றி அடிக்கடி பாம்பு வரும். இந்த பாம்பை கண்டு பயந்தே எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் நான் ஓரங்கட்டி வச்சுருக்கேன். அதில் இந்த செடி வளர்த்தக்கூடிய விஷயம் எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு செடி வளர்த்துறதுன்னா. இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குடித்தாலுமே தாகமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு ஜூஸ், ரோஸ் மில்க் இந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரோஸ் மில்க் போடலாம்னு தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து பாலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இது கூட ஊற வச்ச பாதாம் பிசினும் சேர்த்து, ரோஸ் சிரப்பு சேர்க்காம பிஸ்தா மில்க் எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்து, இது கூட சீனியும் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி தான், இந்த மாதிரி நம்மளே கவனிக்கிறதுல எந்த குறையும் வைக்கக்கூடாது. அடிக்கடி இந்த மாதிரி நம்ம கேர் பண்ணினா தான் நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்மளில் நிறைய பேர் வந்து புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை கவனிக்கிறதுக்கு நமக்கு டைமே இல்லை அப்படின்னு தான். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட சோம்பேறித்தனம் தான் அதுக்கு காரணம். நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து நம்மளோட வேலைகளையும் நம்மளோட கடமைகளையும் நம்ம திட்டமிட்டு அதுபோல் கரெக்டாக நம்ம செய்துட்டோன்னா நமக்கான நேரம் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி வச்சு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம், நமக்கு பயனுள்ள விஷயங்கள் செய்யலாம், ஏதாவது புதுசாக கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். என்னால் முடியாது, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தையை நம்ம விட்டுட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற முடியும். அன்னைக்கு திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு காலையிலலாம் நல்ல வெயிலாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா காய வச்சுருந்த புளியை எடுத்து அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்தில் இந்த புளியில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா காய்ஞ்சாச்சு. இப்படி காலையிலேருந்தே என்னோடய வேலைகளெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்தது. மத்தியானத்துக்கு வந்து நெத்தலி மீன் கிடச்சிது. இந்த நெத்தலி மீனையும் க்ளீன் பண்ணி நெத்தலி வடையும் நெத்தலி மீன் கறியும் வைக்கலாம்னு தேங்காயும் துருவி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் கிண்ணத்தப்பத்துக்கு தேவையான தேங்காய் பால் எடுக்கலாம்னு தேங்காயை உடச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். கரண்ட் வரவே இல்லை. டைம் வந்து இப்போ 1 மணி ஆயாச்சு. கடைசியாக 3 மணி போல் தான் கரண்ட் வந்தது. கரண்ட் வந்த உடனே மீன் கறிக்கான அரைப்பையை ரெடி பண்ணி மீன் கறியை வச்சுட்டு அடுத்த வேலையாக இந்த கிண்ணத்தப்பத்துக்கு தேவையான தேங்காய் பாலையும் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் பால் ரெடி பண்ணின உடனே திரும்ப பவர் கட் ஆகிடுச்சு. இப்படியே இன்றைக்கான ஆர்டர் வந்து எனக்கு பெரிய ஒரு டென்ஷனாக போச்சு. ஆனால் இவ்வளோ டென்ஷனுக்கு பிறகும் கூட நான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக என்னால் முடியும், நான் செய்து கொடுப்பேன் உள்ள நம்பிக்கையிலே நான் காத்திருந்தேன். கரெக்டாக 3:30 மணிக்கு திரும்பவும் கரண்ட் வந்தது. கரண்ட் வந்த உடனே கிரைண்டரில் அரிசியை போட்டு மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பவர் கட் பிரச்சனையினால மாவரசு முடிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டுது. இனி ஒவ்வொரு பிளேட் கிண்ணத்தப்பமாக இருந்து வேக வச்சுட்டு இருந்தோன்னா கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 இட்லி பாத்திரம் வச்சு ஒரே அடியாக 2 பிளேட் கிண்ணத்தப்பம் வேக வச்சு எடுத்தேன். அரை மணி நேரத்திலே 2 பிளேட் கிண்ணத்தப்பம் ஒரு அடியாக ரெடி ஆகிடும். இதே போல் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது மாதிரி நம்மளோட ஐடியாவை யூஸ் பண்ணி வேலை பார்த்தாலே நம்மளால் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். 2 பிளேட் கிண்ணத்தப்பம் வேக வச்சாச்சு. இனி 4 பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கான மாவு எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 1.5 மணி நேரத்திலே இந்த 6 பிளேட் கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிடும். அப்படி இன்றைக்கி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னோடய வீட்டு வேலைகளும் என்னோட கிண்ணத்தப்பம் ஆர்டரும் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.